ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கும் ஒரு இந்தியன் vlog தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வாரமும் இந்தியன் vlog போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஆனால் போன வாரம் வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. அதில் நிறைய பேருக்கு நேட்டிவ் கோயம்புத்தூராக தான் இருக்குது. ஆனால் வேறு ஊரில் போய் இப்போ செட்டில் ஆகிருக்காங்க. ஒரு சிலர் ஃபாரினில் இருக்காங்க, ஒரு சிலர் தமிழ்நாட்டிலேயே வேறு வேறு ஊரில் கல்யாணத்துக்கு அப்புறம் போய் செட்டில் ஆகிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் கோயம்புத்தூர் ரோடு, அந்த கோயில், அதுக்கப்புறமா அந்த சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க அம்மா அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதனால அப்பப்போயாவது இந்த மாதிரி கோயம்புத்தூர் vlogs மட்டும் போஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காகவே இந்த வாரமும் இந்த vlog வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மோஸ்ட்டாக கேமரா வச்சு எடுப்பேன், அப்படி இல்லைன்னா ஐஃபோன் வச்சு எடுப்பேன். இன்னொன்று, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா, வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதை நான் மறுபடியும் ஹை குவாலிட்டியில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப இன்னுமே கொஞ்சம் அது வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணுற விலாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். டிமார்ட் தான் அன்றைக்கி சாயந்தரமாக கிளம்பி போயிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கிராசரி எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவங்க ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இன்லாஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோவுக்கு மெஜாரிட்டியாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நிறைய பொண்ணுங்க அவங்களோட ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. படிக்கிறக்கே கொஞ்சம் இமோஷ்னலாக தான் இருந்தது. இன்னுமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. இன்னொன்று, என் ஹஸ்பண்டோ என்னோட இன்லா சைட்ல இருந்தோ யாருமே எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லவே இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு. இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் சைடு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதில் என்ன வந்திருந்தது அப்படின்னா, அதில் நெகட்டிவாக பேசுகிறவங்கள நம்ம ஒதுக்கிடலாம். அது வந்து எப்போவுமே எல்லா வீடியோக்குமே வரும். ஆனால் ஃபீட்பேக் அப்படின்னு வந்திருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். அதை நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அப்படி வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன் சைடாகவே பேசுனீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா டாக்ஸிக்கான டாட்டர் இன்லாஸும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை பற்றியும் நீங்கள் பேசுங்க. அடுத்து, நீங்கள் ஒரு டாட்டர் இன்லாவாக இருக்கீங்க, அதனால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஒரு டாட்டர் இன்லா வந்திருப்பாங்கல்ல, உங்கள் அண்ணாவோ தம்பியோ கல்யாணம் பண்ணால் ஒரு டாட்டர் இன்லா வருவாங்கல்ல, அப்போது அங்கே ஓன் ஃபேமிலிக்குள்ளேயே, அதாவது நம்ம பிறந்த வீட்டுக்குள்ளேயே நமக்கு நிறையா பாலிட்டிக்ஸ் நடக்கும், அதையுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பாக உண்மைதான். நான் அந்த வீடியோலேயே எங்கேயுமே எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு நான் பொத்தாம்பொதுவாக எதையுமே பேசவே இல்லை. இந்த டாபிக் வந்து ஒருத்தவங்க பேச சொல்லியிருக்காங்க, பேசலாமா, அப்படி பேசணுன்னா ஏதாவது இன்புட்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஷார்ட்ஸில் சொல்லிட்டு தான் நான் லாங் வீடியோவே போட்டேன். மேபி ஒரு சிலர் அந்த ஷார்ட்ஸை பார்க்காம இருந்திருக்கலாம். அதிலலாம் வந்துட்டு நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னென்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசுகிறோம், அதுக்கு 25 நிமிஷம் இருக்குது, இல்லை ஒரு 30 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா, முதல்ல அதை பற்றி எல்லாத்தையும் பேசி முடிக்கணும். பேசிட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு அதை நான் சொன்னால் மட்டும்தான் நான் பேசின அந்த டாபிக் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நான் இந்த பக்கமும் பேசணும், அந்த பக்கமும் பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்லாம் பேசுகிற வரைக்கும் எனக்கு வீடியோ லென்த்து ஃபஸ்ட்டு கிடையாது. ஒரு டாபிக்னா அது ஒரு இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். அதுலேயே நான் நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றியெல்லாம் பேசவே இல்லை, நம்ம வந்துட்டு ஃபாரினில் இருப்போம், இந்தியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா அதுவே நம்ம பேரில் வாங்க முடியாதுக்கா, வாங்கறதுக்கு விடவே மாட்டாங்க, அதெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் அதில் நடக்குதே, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபினான்ஸ் சைடே நீங்கள் போகவே இல்லைன்னு கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுலேயே நான் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நான் அந்த டாப்பிக்லேருந்து அப்படியே டீவியேட் ஆகி இன்னொன்றுக்கு போய் என்னால் பேசியிருக்க முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் அதை நோட் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. என்னென்னா, இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை விஷயங்களையும் பேசி அதுக்கு சொல்யூஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க பார்த்தீங்களா. அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இத்தனை இன்சிடென்ட்ஸை பேசுகிறதே வந்துட்டு கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்க முடியாது. அதை புரிய வைக்கிற மாதிரி அழகாக கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்குமே ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லார் மொபைல்லையுமே வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா. அதை சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த 2-3 இன்சிடென்ட்ஸை
அப்படியே உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி அதை ஓட்டி விட்டு பாருங்களேன். கண்டிப்பாக அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த 3 இன்சிடென்ட்ஸை கூட கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து பேசணுன்னு வைங்களேன், அது அப்படியே நீண்டுக்கிட்டே போகுமே ஒழிய ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம சொல்லி முடிக்க முடியாது. இப்போ யாரோ ஃப்ரெண்டுக்கிட்டேயே நீங்கள் உட்காந்து புலம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முழுக்க நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த விஷயத்த. நாள் முழுக்க பேசினாலுமே முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கும், எல்லார் லைஃப்லையும் இருக்கும். இந்த பிறந்த வீட்டு சைடில் நமக்கு இருக்கிற இன்லாஸ் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோலையும் பேசியிருக்கேன். பட் டெடிகேட்டடாகவும் சீக்கிரமாக ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம். அதனால் அந்த ஃபீட்பேக் சொன்னவங்களுக்கு தான் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன். மற்றபடி இந்த ஹேட்ரடாக வந்துட்டு பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் திரும்ப திரும்ப அவங்க ஓவராலாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீயும் 2 பசங்களை வச்சுருக்கல்ல, நாளைக்கு நீயும் அனுபவிப்ப, நீயும் 2 பசங்களை வச்சுருக்கல்ல, சீரியஸ்லி இந்த ஜென்ரேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு தெரில. இதுக்கு போன ஜென்ரேஷனே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பேச வர்றதும் நீங்கள் சொல்ல வர்ற விஷயமும் என்னமோ நானே ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு எனக்கு பசங்க மட்டும்தான் வேணும், எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே வேண்டாம் அப்படின்னு கேட்டு நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன்னா, அதுலேயும் இதை விட உச்சக்கட்டமாக என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு கமெண்ட் என்னென்னா, எனக்கெல்லாம் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது, நாங்கள் தப்பிச்சிட்டோம், நீ தான் பசங்களை வச்சுருக்க கஷ்டப்படுவேன். எனக்கு இதை படித்து பார்த்துட்டு நான் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் தாங்க உட்காந்துருந்தேன். ஏன்னா இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு முந்தின ஜென்ரேஷனே தேவலாம் போல இருக்கே, இப்படி இருக்கிறவங்க எப்படி அடுத்த ஜென்ரேஷனை வந்துட்டு வழி நடத்தி கொண்டு போவீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஒருத்தவங்களோட கேரக்டர், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட ஜெண்டரை வச்சு எப்படி டிசைட் பண்ணுறீங்க? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக வருவீங்க, பசங்களை வச்சுருக்கவங்கலாம் தப்பான மாமியாராக தான் வருவாங்களா? அப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க வெளியில் வந்து சொல்லவே கூடாதா? அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீயும் இதை ஃபேஸ் பண்ணுவ பாரு அப்படின்னு சாபம் விடுவீங்களா? அதுலேயும் ஒரு லேடி, ஷட் அப் யுவர் மவுத். எனக்கு புரியலை. இதே உலகம்தான் அந்த ரிதன்யாங்கிற பொண்ணு இறந்தப்ப அப்படி பேசிச்சு, இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மாவை முதற்கொண்டு பேசுது. நீங்கள் தான் வந்து கண்டுக்கவே இல்லை, அந்த பொண்ணு பிரச்சனையை வந்து சொன்னப்பவே கேட்கல, அந்த பொண்ணுக்கு வந்து தைரியம் இல்லை, அந்த பொண்ணு வெளியில் வந்து சொல்லியிருந்திருக்கணும், ஆச்சு போச்சுன்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே இந்த மாதிரியான டாக்ஸிக் இன்லாஸும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டோம் அப்படின்னா, அதே உலகம்தான் வந்து என்ன சொல்லுது, நீ எப்படி அப்படி பேசலாம், நீ பேசிட்டல பாரு, நீயும் இதை ஃபேஸ் பண்ணுவ பாரு அப்படின்னு சாபமும் விடுது. பொண்ணுங்க என்னதாங்க பண்ணணும்? பேசணுமா பேசக்கூடாதா? இந்த டாப்பிக்கில் இன்னும் சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெசிபி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா தான் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்லையும் இருக்குது. லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா மேலே இங்கே ஐகார்டில் டைட்டிலில் நான் கொடுத்துட்றேன். என்ன அம்மா இன்றைக்கி வந்து 2 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறாங்க அரைக்கிறதுக்கு. நான் வந்து வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருந்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பச்சையாகவே ஒரு 4-5 கூட சேர்த்து அரைச்சிக்கணும். அம்மா இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துக்கல, அதுக்கு பதிலாக 2-3 முந்திரி பருப்பை சேர்த்துருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி ரெசிபி எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, அதே மாதிரி வரமிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த பச்சை மிளகாயும் வரமிளகாத்தூள் அந்த காம்பினேஷனில் நம்ம செய்யும்போது ஒரு மாதிரி அந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த காரமே நல்லாயிருக்கும். வெறுமனே பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா அது வெள்ளைக்குருமா மாதிரி ஆயிரும். வரமிளகாத்தூள் மட்டும் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து செய்யும்போது, அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் குக்கர்லேயே போட்டு 2 விசில் விட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அம்மா இன்றைக்கி குக்கரில் விசில்லாம் வைக்கல, சும்மா குக்கரில் செஞ்சு காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த பச்சையாக வெங்காயம் வேர்க்கடலைலாம் போட்டு அரைச்சி ஊற்றும் போது அது வெந்துருமா, அது வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வராதா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வரவே வராதுங்க. கரம் மசாலா தூள் இருக்குது பாருங்கள், பிரியாணி மசாலா பவுடர், அது வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல்லாம் வரவே வராது. நல்லா கொதிக்க விடணும். டைம் எடுத்து பொறுமையாக அதை கொதித்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பேக் டு த டாபிக். அம்மாவும் தான் அந்த வீடியோ பார்த்தாங்க. எங்கள் அம்மாவும் தான் ஒரு மாமியாராக இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு, ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு கோவமே வரல, துளி கூட கோவம் வரல. அவங்க இன்ஃபேக்ட் நவியை வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது. என்ன அதுவும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி பெருசாக டைப் பண்ணியிருந்தாங்க. என்ன இவ்வளோ பெருசாக டைப் பண்ணியிருக்காங்க, இது என்ன அப்படின்னு நவியை படித்து காமிக்க சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேரோட பர்சனல் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இந்த காலத்தில் கூட இன்னுமுமே இப்படி தான் நடந்துக்கிறாங்களா? இதிலெல்லாம் என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? நம்ம பையனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றா அப்படின்னா
அந்த பொண்ணு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம பையனும் நல்லா இருப்பான். அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பையன் முகத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது கூடவா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது மூலமாக அவங்க இன்டைரக்டாக அவங்க பையனை தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாதா? என்ன லேடிஸ் வந்து இப்படி இருக்காங்க, ரொம்ப பாவமாக இருக்குது அப்படி தான் அவங்க சொன்னாங்களே தவிர, நானும் ஒரு மாமியாராக தான் இருக்கேன், நீ என்ன இப்படி பேசி வச்சிருக்க அப்படின்னு அவங்க கோவப்படவே இல்லை. அதுதான் யதார்த்தங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி யதார்த்தமாக இருக்கிறதுக்குமே வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. அதைத்தான் கிரிஞ்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணலை, இல்லை நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அது வந்து ரியாலிட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரியல் லைஃப்பில் நல்ல இன்லாஸும் இருக்க தான் செய்கிறாங்க, டாக்ஸிக் இன்லாஸும் அதுக்கு குறைவில்லாமல் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னொன்று தெரியுங்களா, நல்ல மாமியாராக இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் நல்ல மருமக அமையாது. அதே மாதிரி நல்ல மருமகளுங்களுக்கு நல்ல மாமியாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் அமையாது. அதுவுமே ரியாலிட்டி தான். அதே மாதிரி நல்ல மாமியார் நல்ல மருமகளும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க, நமக்கு தான் தெரியறதில்ல. அந்த ப்ராபபிலிட்டி ரேட் வேணால் ஒவ்வொரு கேட்டகரிக்கு கூட குறைச்சி இருக்கலாமே தவிர இந்த எல்லா ப்ராபபிலிட்டிஸுமே இருக்க தான் செய்யுது. இது கரெக்டாக எழிலோட பர்த்டே அன்னைக்கு காலையில், அன்னைக்கு பௌர்ணமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. கோயம்புத்தூரில் இருந்ததுனால கோயம்புத்தூர்லேருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிக்காய்ச்சல் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் இன்னைக்கு எழிலுக்கு பிறந்த நாள், அதனால சரி கோயிலுக்கு போகிறோம்ல பௌர்ணமி, சரி அதனால சரி பொங்கலே வச்சிருவோம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். நான் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம அவளுக்கு தானே கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சி அவளை போட்டு, அப்புறமா எனக்கு திடீர்னு நினச்சி அன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள் இல்லை அப்படின்ட்டு அவளும் செஞ்சாச்சு. இது நம்ம எங்கே கொடுக்கலாம்னா கற்பனை சங்கிலி கற்பகாயம் கோயிலில் கொடுத்துடலாம், பொங்கல் அம்மன் கோயிலில் வச்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு செஞ்சீங்க? 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு கிச்சனுக்குள்ளே வந்தேன், செஞ்சாச்சு. நமக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு புளியோதரை. ஆமாம், அந்த சரிப்போ தயிர் சாதம் மதியத்துக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு இட்லி, டிஃபன், லஞ்சு. ஆமாம், இந்த மல்லி சட்னி அரைச்சிட்டேன். நைட்டு பரோட்டாவுக்கு வச்ச குருமா இருக்குது. அப்புறம் கொண்டு வா கெட்டிய மல்லி சட்னி தொட்டுக்க. இன்னைக்கு எழில் ஸ்பெஷல் மாதுளம்பழம் உரிச்சது வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு போட்டுட்டு மிச்சத்தை வச்சுருக்கேன். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இன்னைக்கு தோசை மச்சானுக்கு 2 தோசை ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். சரி, ஹாப்பி பர்த்டே எழில் சொல்லிடுங்க. இன்னைக்கு எழில் ஸ்பெஷல். தங்கா எழில் பர்த்டேடி. வாங்க வாங்க போலாமா? கட்டலையா? இதே மாதிரி பூ இருக்குது. பூ நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் இருக்கு. அவ்வளோதானே? இதில் எதுவும் வைக்க வேண்டியது இருக்கா? இல்லைம்மா, கீழே எடுத்து போயிருக்கேன். நான் எடுத்துக்கிறேன். வாட்டர் கேன் மட்டும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா வந்து பழனியில் தான் இருக்கார். அவர் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அவர்னால அன்றைக்கி வர முடியலை. அன்றைக்கி லீவாக இருக்கவும் சரி இவங்க எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர்லேருந்தே கிளம்பிட்டாங்க. அங்கே சிவகிரியில் தான் கோயில் இருக்குது அம்மா அப்பாவுக்கு. அதனால் வீட்டிலேருந்தே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனால் தான் போயிட்டு ரிட்டன் வர்ற வரைக்கும் வெளியில் எங்கேயும் சாப்பிடாம அங்கங்கே நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி காரை நிப்பாட்டி சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. அதனால் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த புளி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத விட வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்றப்ப அதே சாப்பாடு தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். கோயிலில் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ புதுசாக மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் கோயிலெல்லாம் மாறி இருக்கிற மாதிரி தெரியும். நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே, தம்பிக்கும் நவிக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்துருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலோட அந்த லுக்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
யூஸ்வலாக இந்த பௌர்ணமி அப்போல்லாம் கோயிலில் எல்லா கோயில்லையுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்தது. ஏங்க 2 சைடு கொம்பு மாதிரி வச்சிருக்கீங்க? இதுல சாமி நம்ம பிள்ளையா போலாம். பொதுவாகவே இந்த சிப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கிற வீட்டில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிறந்த வீட்டிலையே நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதில் மெயினாக வந்துட்டு தப்பு அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லி வளர்க்குறது எப்படி இருக்கும்னா, தம்பி தானே விட்டு கொடுத்து போயிரு, அண்ணன் தானே நீ விட்டு கொடுத்துரு, அக்கா தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லியே அதை கொண்டு வந்துடுறாங்களா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க சிப்ளிங்ஸ் வந்து எந்த தப்பு பண்ணாலும் நம்ம கேட்கக்கூடாது, அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. ஆனால் அதே தப்பை அவங்க ஒய்ஃபாக வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க செய்யும்போது தான் அது தப்புன்னு அவங்களுக்கு சுட்டி காட்ட தோணும். ஆனால் அதே தப்பை தான் அவங்க கூட பிறந்தவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க. ஈஸியாக இன்னொரு வீட்டிலேருந்து வந்த பொண்ணை வந்து அவங்க இது தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கட்ஸ் இருக்கும்போது அதே விஷயத்த அவங்க சிப்ளிங்ஸ் பண்ணுறத கேட்கவே மாட்டாங்க. அதுவுமே நிறைய வீடுகளில் பிரச்சனை ஆகும். பேரண்ட்ஸாக இருக்கவங்க தான் இதை சின்ன வயசுலேருந்தே நம்ம எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, இப்போது 2 பசங்க இருக்காங்க ஒரு வீட்டில், இல்லை 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு வைங்க, அதாவது அண்ணனுக்கு ஒரு நியாயம் தம்பிக்கு ஒரு நியாயம், இல்லை அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி தங்கச்சிக்கு ஒன்று அப்படின்னு பார்க்குறாங்க, பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் இல்லையான்லாம் கேட்காதீங்க. நிறைய குடும்பங்கள்லாம் இந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னா அது அதோட முடியாதுங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி வர்ற பார்ட்னர்ஸ் கிட்டையும் அதே பார்ஷியாலிட்டி தான் அப்ளை ஆகும். இப்போ எப்படி அண்ணனுக்கு ஒரு நியாயம் தம்பிக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறாங்களோ, நாளைக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு ஒரு நியாயம், தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு ஒரு நியாயங்கிற மாதிரி மாறிடும். சேம் தான் பொண்ணாக இருக்கிறவங்களுக்குமே அது அப்ளை ஆகும். அந்த பெரிய மருமகனுக்கு ஒரு நியாயம், சின்ன மருமகனுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதில் டிஃப்ரெண்ட் ஜெண்டர், பொண்ணு பையன் அந்த வீட்டில் அக்கா தம்பியாவோ இல்லை அண்ணன் தங்கச்சியாவோ இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வர பார்ட்னர்ஸ்க்குமே சேம் தான் அப்ளை ஆகும். ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் ஓகேங்க. இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க, பொம்மையை போட்டு உடைச்சிட்டாங்க, அது பொம்மையினே தெரியாது, அது உடைக்கக்கூடாதுன்னே தெரியாது, அந்த வயசில் அந்த தப்பு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அது வரைக்கும் ஓகே இவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம். ஆனால் எல்லாருக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு, அவங்கவுங்க சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போதுமே தெரியாமல் பண்ணிட்டான், விவரம் தெரியாமல் பண்ணிட்டான், அது தப்புன்னு எடுத்துக்காத, அந்த உன் தங்கச்சி தானே உன் அக்கா தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போன்னு சொல்கிறது எந்த வகையிலையுமே ஏற்றுக்கவே முடியாதுங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே புரிஞ்சு நடந்துக்கணும், ஒருத்தவங்களே தான் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதே ஃபார்முலாவை வீட்டுக்கு வர்ற டாட்டர் இன்லா கிட்டேயோ சன் இன்லா கிட்டேயோ அவங்க காமிப்பாங்களா அப்படின்னா அப்போ மட்டும் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த டாக்ஸிக் டாட்டர் இன்லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா, அதாவது ஃபேமிலியில் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அப்பா அம்மா அண்ணனோ தம்பியோ இல்லை அந்த வீட்டில் இருக்க தங்கச்சி அக்கா எல்லாரும் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வர்ற அந்த டாட்டர் இன்லா அந்த மருமகனால் ஒரு பிரச்சனை வருது, அவங்க தான் வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை எங்கே வருதுன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு டாமினன்ஸ் பவர் கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த பொண்ணு கூட பிறந்தவங்களாகட்டும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்து போயே பழகியிருப்பாங்க. அந்த பொண்ணு சொன்னது தான் சரி, அது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்க இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்குவாங்க. அது முன்ன பின்ன மாறும்போது பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு சண்டை எல்லாமே வரும். அதே தான் மருமகனாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கு தான் ஓவர் அத்தாரிட்டி கொடுத்து வச்சுருப்பாங்க, தான் சொந்த பையனுக்கே அந்த அத்தாரிட்டியை கொடுக்க மாட்டாங்க. காரணம் அந்த பையன் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே தான் அவரோட பிறந்த வீட்டில் அவருக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போயே பழகியிருப்பாங்க. அவர் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே கரெக்டு அப்படின்னு அப்ரூவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன தோணும், நான் தான் இங்கே சுப்பீரியர் அப்படின்னு தான் தோணும். இப்போ ஒரு டிபேட்டே வந்து வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரெண்டிங்கில் அந்த அனல் பறக்கிற விவாதத்தோடு போகிறது எதுவாக இருக்கும்னா ஒன் ஆஃப் த டாப்பிக்காக இந்த இன்லாஸ் டாப்பிக்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இன்லாஸ் டாப்பிக்னு எங்கே வந்தாலும் அது பயங்கர சூடு பிடிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை அப்படியே அடுத்த ஜென்ரேஷனில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும்ல.
ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சுக்கவே கூடாது. இன்னொன்று நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில், அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, போய் ஓவர் கேரிங் ஓவர் ஷேரிங் பண்ணிடுவாங்க. அதுவுமே வந்து பல பிரச்சனையை கொண்டு வரும். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே அவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பராக ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை ப்ராக்டிக்கலாக காமிக்கணும். அந்த பாண்டு வந்து ஆர்கானிக்காக இருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னை அப்படி பார்த்துக்குவேன், இப்படி பார்த்துக்குவேன், நான் உனக்கு தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவேன், நாங்கள்லாம் வந்து உன்னை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குவோம், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் போய் தியரியாக ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, நம்ம இன்லாஸ் பரவாயில்ல, இப்படியெல்லாம் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு, இது நம்ம வீடுன்னு வேறு சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி அவங்க வரும்போது, வந்ததுக்கப்புறமா எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா, சின்ன சின்ன பிரச்சனை எங்கேயாவது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பேசுனதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணியிருப்போம். அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், இவங்க பேசுனது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ சில விஷயங்கள்ல இந்த ஓவர் கேரிங் ஓவர் ஷேரிங்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணவே கூடாதுங்க. அதுலேயும் அந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது கசின் இருக்காங்க, இல்லை பொண்ணுக்கு ஏதாவது கசின்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஓன் ஃபேமிலிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அவங்கள பிடிக்காம போயிருந்திருக்கும், அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்திருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஆப்போசிட்டில் பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ சொல்லிடுவாங்க. விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி தான், சோலி முடிஞ்சுது, அங்கேயே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்னடா நம்மக்கிட்ட இவங்க பேசும்போது நல்லா பேசுகிறாங்க, நல்லா நடந்துக்கிறாங்க, அப்போ இவங்க நல்லவங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கள பற்றி இவங்க ஓன் ரிலேட்டிவ்ஸே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ எது கரெக்டுன்னு நம்ம எப்படி பார்க்கறதுன்னே ஒரு குழப்பத்தோடையே தான் இருப்பாங்க. அந்த குழப்பத்தோடையே ஃபேமிலிக்குள்ளே வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப பேசுனதுக்கும் இப்போ செய்யறதுக்கும் அப்படியே முன்னுக்கு பின் முரணாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இவங்க ரிலேட்டிவ் சொன்னது தான் உண்மை போல இருக்குது, இவங்க நிஜமாவே இப்படி தானோ அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்துடும். அதுக்கப்புறமா அதை தலைகீழாக நின்னா கூட நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ பெட்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். கல்யாண வேலையே நிறையா இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் நிறைய விஷயங்களை பேசிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிறத அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கணும். பவுண்டரிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க செட் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்துட்டு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக ஹெல்த்தியாக தான் போகும். பொங்கலூரில் இந்த சக்கரவர்த்தி மால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஏதாவது saree வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா போனாங்க. இது ஏதோ யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க போல். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்கப்பா, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு தான் நான் போனேன் அப்படின்னாங்க. பட் வீடியோலாம் உள்ளே போய் எடுக்கவே இல்லைங்க. பட் saree வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் காமிச்சாங்க. அது நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவோட கடைசியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த விதமான ப்ரமோஷனோ கொலாபோ ஸ்பான்சர்ஷிப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா ரீசன்ட் டைமில் எல்லாத்துக்குமே நான் ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. இன்ஸ்டாவில் கூட சரி சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தனி வீடியோ போடுறேன் அப்படின்னு கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோ வேறு பெண்டிங்கில் இருக்குது. அம்மா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி சந்தைக்கு போயிருந்தாங்க. ஏன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தப்போ சந்தையுமே காமிங்களேன் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்று, வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு அம்மாவே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நவி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அம்மாவுக்கு அந்தளவுக்கு எடுத்து கொடுக்க தெரியாது, நவிக்கு தான் தெரியும். அப்படிங்கிறதுனால அவள் தான் கேமராவுக்கு பின்னாடி இருக்க வேண்டியதாக இருக்கே தவிர வீடியோ பார்க்கும்போது அம்மாவே தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நவி தான் எங்களுக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டே. ஏன்னா அவளுமே எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்களோட இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறா. அது மியூச்சுவலாக ரெண்டு பக்கமும் இருக்கிறனால மட்டும்தான் டச்வுட் அது நல்லா போய்கிட்டு இருக்கு. மற்றபடி அம்மா மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க, நாங்கள் தான் என்னமோ ரொம்ப சூப்பர் இன்லாஸ் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நவிக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவளுமே இதில் மிக முக்கிய காரணம் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போகிறதுக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் தப்பாகவும் இருக்கலாம். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டையும் சச்சரவுமாகவே ஒரு குடும்பம் இருக்காங்க, அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகுது,
அது கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை ஒவ்வொருத்தரும் எடுத்து பேசுகிறது, அதுக்கு ஒரு இன்டர்வியூ உட்கார வைக்கிறது, அதுக்கு வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு வீடியோ போடுறது, அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு யாராவது எங்கேயாவது ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாவே ஐயோ இதெல்லாம் கண்ணு பட்டுரும் சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு அதை வந்து நீங்கள் போடவே போடாதீங்கப்பா, இதெல்லாம் நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணாமல் இதை தான் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. நானும் பார்த்துட்டேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் தேடி தேடி மக்கள் போய் பார்க்குறாங்க. அதுக்கான ஆர்வம் இருக்கிற அளவுக்கு இதுக்கான ஆர்வம் இருக்கிறதே இல்லை. அது ஏன்னு தெரில. ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோட கடமை என்ன? நல்லதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அதுதானே. ஆனால் தப்பாக விஷயங்கள் பேசுகிறதும், ஒரு ஃபேமிலி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதும், அதை நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு காமிச்சிட்டு ஐயோ அது கண்ணுப்பட்டுரும், ஐயோ சுற்றி போட்டுக்கோ அது கண்ணுப்பட்டுரும் நீ காட்டாத, அதை வந்து நார்மலைஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா இதைத்தான் நார்மலைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வீடியோ வந்துட்டு வியூஸ் அதிகமாக போனால் மட்டுமே ரீச் ஆகாதுங்க, லைக் வந்து அதிகமாக பண்ணால் மட்டும்தான் ரீச் ஆகும். அப்போது எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷனில் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது, ஆனால் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னா நிறைய பேர் அதை லைக் பண்ணி ரீச் பண்ண வைக்கிறாங்க. அப்போது எதை லைக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். பொதுவாகவே பொட்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது. ஒரே ஒரு சாரீ மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. மற்றபடி எல்லாமே நம்ம இந்த ஸ்ரீதேவி, சென்னை சில்க்ஸ்லாம் போனால் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வணங்கி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போவுமே கொஞ்சம் பிடிக்கும். அதுலேயும் இப்போ பஸ்லலாம் வந்துட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட இதை கட்டிட்டு போய்க்கலாம். அதனால் அந்த மாதிரியான சாரீ தான் தேடி பார்ப்பாங்க. இது வந்து செமி டஸ்ஸரா இல்லை என்னன்னு தெரில எனக்கு மெட்டீரியல் தெரியலை. கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கூட கேட்டுட்டு நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு ப்ளவுஸு, அம்மாவுக்கு இந்த சாரீ தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்க்காகவே எனக்கு பிடிச்சிது அப்படின்னாங்க. இன்னொரு சாரீ அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி, அதுதான் தீபாவளி கட்டிக்கிறேன், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நவிக்கு எதுவுமே அவள் வாங்கலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக முகில் எழிலுக்கெல்லாம் வந்துட்டு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க, கொரியர் பண்ணியிருந்தாங்க. அப்போது சென்னை சில்க்ஸு, அங்கே ஸ்ரீதேவி அங்கெல்லாம் போயிருந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மி மில்ஸ்குள்ளே அந்த மேக்ஸு ஜூடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போயிருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் கூட பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஃபேமிலியை நான் இன்றைக்கி இங்கே லக்ஷ்மி மில்ஸில் பார்த்தேன், அங்கே ஹோட்டல் ஆரியாஸில் பார்த்தேன் அப்படின்னு. அந்த டைமில் தான் நவியும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தா. அதுவே நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால திரும்பவும் போய் நான் இங்கே எடுக்கலை, தீபாவளி வரும்போது நான் இங்கே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவும் வாங்கலை. அம்மா மட்டும்தான் இந்த 4 சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் எந்த சாரீ நல்லாயிருக்கு அப்படின்னும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பர்த்டே விஷயம்லாம் பார்த்துடலாம். ரம்யா, தீரன், கீதன், சக்தி பிரணவ், சக்தி, விஜே, அபிமன் கிருஷ்ணா, அவந்திகா நாச்சியார். ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன், கலாதேவி. எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் விஷ் பண்ணிடுறேன், மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு செப்டம்பர் 13 எங்களுக்கு என்னோட வீட்டுக்காரருக்கு பர்த்டே, அதனால் எங்கள் ஆளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. சரிங்க, இந்த விலாகை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அண்டில் தென் டாட்டா, பபாய்.